Hello friends, this is Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th ஓட சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்ஸாம்பிள் 7.15 பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதனோட ஹைட் 2 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க and பேஸ் ஏரியா 250 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. சோ பேஸ் ஏரியா அப்படினாலே அது நமக்கு எப்பவுமே பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் பேஸ் ஏரியா அப்படின்றது. சோ நம்ம வந்து இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பேஸ் ஏரியான்றது தான் பை ஆர் ஸ்கொயர்னு நான் சொல்லிட்டேன். அதனோட வேல்யூ தான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 250ன்னு. ஸோ 250 அப்படியே போட்டுக்காங்க இன்ட்டு ஹெச்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2 ரெண்டுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 500 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 500 மீட்டர் ஸ்கொயர் க்யூப் ஏன்னா நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ வால்யூம் அப்படின்னா 500 மீட்டர் க்யூப். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட வேல்யூ என்னது நமக்கு 500 மீட்டர் க்யூப். இதுதான் எக்ஸாம்பிள் 7.15. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.16. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வாட்டர் டேங்க், சிலிண்டர் ஷேப்பில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அதனோட வால்யூம் நம்மளுக்கு இவ்வளோன்றது கொடுத்துட்டாங்க. இவ்வளோ லிட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து அதில் கவர் ஆகுது. ஸோ அதனோட டயாமீட்டர் 7 மீட்டராக இருந்ததுன்னா அதனோட ஹைட் என்னவா இருக்குன்றது தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி போடலான்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்றது உங்களுக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம லிட்டரை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு லிட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். L equal to 1.078 into 10 to the power 6 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 10 to the power 6 அப்படின்னா 6 zeros போடுவோம் இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இந்த லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லிட்டரை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டருக்கு மாற்ற போகிறோம். நமக்கு தெரியும் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் க்யூப். நம்ம வால்யூமுக்காக கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் மீட்டர் க்யூப்னு நம்மளுக்கு மாறிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு 1 லிட்டருக்கு இவ்வளோ அப்படின்னா இந்த வேல்யூவை 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் 10,78,000 தான் நம்மளுக்கு இருக்க வேல்யூவு. ஸோ இந்த வேல்யூவை 1000ஓட டிவைட் பண்ணோம் அப்படின்னா 30 கேன்சல் ஆகும். உனக்கு ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1078 மீட்டர் க்யூப். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது வால்யூம். ஓகேங்களா? வால்யூம் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வால்யூம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஹைட் தானே கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அப்போ வந்து வால்யூம் ஆஃப் டேங்க்கு. ஸோ வால்யூம் ஆஃப் டேங்க்குன்றது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னன்றதை நம்ம எழுதுவோம். வால்யூம் ஆஃப் டேங்க்கு அப்படின்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டரு. ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லைங்களா? நமக்கு வந்து டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவில் ரேடியஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ரேடியஸ்னால் இந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணுமா? இப்போ 7/2ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியஸோட வேல்யூ. அதுதான் நம்ம இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பையோட வேல்யூனா நம்மளுக்கு 22/7ன்னு தெரியும். அண்ட் ரேடியஸ்ன்றது ஆர் ஸ்கொயர் இருக்குது. அதனால் இதை நம்ம 2 தடவை எழுத போகிறோம். 7/2 into 7/2. ஹச் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் வால்யூம் ஆஃப் டேங்க் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? என்னது 1078 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹைட் மட்டும் தான் வேணும் இல்லையா? அதனால் ஹைட்டை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி இந்த வேல்யூ எல்லாமே இங்கே போகுது. ஸோ எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1078 இன்ட்டு இந்த வேல்யூ இங்கே வந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் 7 மேலே போயிடும், கீழே 22ன்னு வந்துடும். அண்ட் இந்த வேல்யூ இந்த பக்கம் வருது, 2 மேலே போயிடும், 7 கீழே வந்துடும். இதுவும் இங்கே வந்தது அப்படின்னா 2 மேலே போயிடும், 7 கீழே வந்துடும். ஓகேங்களா? ஈக்குவல் டு ஹச்ன்னு நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி தான் நம்ம இப்போ ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இந்த 7க்கு இந்த 7 வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் அடித்தோம்னா இது 1 டைம், இது 11 டைம் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் 7 டேபிள் அடித்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு 154 டைம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து திரும்ப 11 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 1 டைம்ஸ் 11 நமக்கு 14 கிடைக்கும். ஸோ 14 into 2 தான் நம்ம இப்போ எவ்வளோன்றது கண்டுபிடிக்க போகிறோம். அதான் ஹெச்சோட வேல்யூ. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 14 into 2 நமக்கு. ஓகேங்களா. ஸோ 14 into 2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 28. அப்போ ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு 28. இதுதான் எக்ஸாம்பிள் 1.6. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 7.17 பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு ஒரு வால்யூம் ஆஃப் ஒரு வால்யூம் ஆஃப் ஹலோ சிலிண்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. அயன் யூஸ் பண்ணி ஒரு சிலிண்டர் பண்ணுறாங்க. அதுக்கு ஹைட் 9 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வால்யூம் ஆஃப் ஹலோ சிலிண்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்தது எல்லாத்தையும் இங்கே எடுத்து எழுதிட்டோம். ஹைட் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரேடியஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மூணுமே எழுதியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் ஹலோ சிலிண்டரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். இதுதான் ஃபார்முலா இல்லையா. ஸோ 22/7 பையோட வேல்யூ, கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 28. ஸோ 28 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 21 ஸ்கொயர் இன்ட்டு 9. ஹைட் ஹெச்சோட வேல்யூ 9. ஸோ இது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ண 28 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 784 மைனஸ் 21 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 441 இன்ட்டு 9. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 9ஓட மல்டிப்ளை பண்ணி கேன்சல் வேல்யூஸ்லாம் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள் 343ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ 343ன்னு கிடைக்குது. இந்த வேல்யூ வந்து நம்ம 9ஓட ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம 7ல் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 22 டிவைடட் பை 7 343 இன்ட்டு 9 இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 9702 தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ வால்யூம் அப்போ என்னது நம்மளுக்கு 9702. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் அயன் யூஸ்டு. ஸோ அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.